banana milkshake. No, healthy banana milkshake. Ready? Healthy banana chocolate milkshake. என்ன நேம் ஓகேயா இருக்குது? ஹெல்த்தி வெட்டுவோம். chocolate banana chocolate banana milkshake. இது நல்லா இருக்கா? chocolate banana milkshake ரெடி ஆயிட்டு. chocolate banana protein milkshake. இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் சொல்கிறேன். chocolate banana healthy milkshake ரெடி. மார்னிங் வந்து நான் ஒரு AliExpressலேருந்து வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ காட்டினேன். அதுக்கு பிறகு வேலைக்கு போயிட்டு சரி கொஞ்சம் தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்போ வாங்கிட்டு ஒரு லைட்டாக வந்து குட்டி ஒரு தூக்கம் வந்து போட்டுட்டு சரி அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோமே. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எதுவுமே வாங்கியிருந்தேன். எனக்கு வீட்டுக்கு எது எனக்கு வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கினேன். அதுக்காண்டி மற்ற இது அப்போது நான் அந்த ஃப்ரோத்தி மிக்சர் காட்டினேன். அதுக்கு அந்த பேட்டரி போடணும்னு தானே. ஸோ பேட்டரி வாங்கியிருக்கு. நான் பேட்டரி போட்டுக்காச்சு. பண்ணுது. சரி நான் பிறகு செய்திட்டு காட்டுறேன். கொஞ்சம் திங்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஆயில் பேப்பர் கேக் செய்யறதுக்கு அடியில் வச்சு பண்ணேன். அந்த ஆயில் பேப்பர் ஒரு 10 வாங்கினேன். இது சாப்பிங் போர்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். விலை பார்த்தீங்கன்னா 1050 ரூபா அடிச்சிருக்கு. 1050 ரூபி. நிறைய காலத்துக்கு யூஸ் ஆகிட்டு தானே. ஓகே ஒரு சாப்பிங் போர்ட். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு தட்டொண்டு இல்லை. சரி சப்பாத்தி ஊட்டுறதுக்கு ஒரு தட்டொண்டு வாங்கினேன். இது வந்து 160 ரூபா, 160 ரூபி. சரி அப்புறம் குடிப்போம். மற்றது 2 ஸ்பாஞ்ச். இது வந்து தேங்காய் துருவல் இருக்கு தானே, அந்த துருவல். இது என்னத்துக்காண்டி வாங்கினேன்னா இந்த ஏதாச்சும் இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு டாப்பிங் போடுறதுக்கு அதுக்காண்டி இந்த தேங்காய் துருவல். இது வந்து மரக்கறி பப்படம். நான் சமைக்கிறத காட்டுறேன். இது மஸ்டர்ட் க்ரீம், கடுகுல சேர்த்த க்ரீம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து அந்த தடி இருக்குது தானே, அந்த குச்சி, அந்த குச்சி. மற்றது இது வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி. இது வந்து பெரிய கவுப்பி இருக்குது தானே, பெரிய கவுப்பி. இது கடலை.
இது வந்து ஒயிட் கவுப்பி, வெள்ளை கவுப்பி, ஒயிட் பீன்ஸ். இது வந்து ஒயிட் பீன்ஸ் புதுசாக இருக்குது, ஒரு நாளுமே நான் சாப்பிட்டது இல்லை. ஒயிட் பீன்ஸ் இதை நாங்கள் நார்மலாக இப்போ கடலை கவுப்பி அவிக்கல நைட் ஃபுல்லாகவே ஊற வைப்பேன் தானே, அதே மாதிரியே இதையும் வந்து இப்போ ஒரு 8 hours ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து நார்மலாகவே அப்படியே சாப்பிட்லாம் வதக்கி போட்டு, அப்படி கறி வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி இதில் வெள்ளம் போட்டுருக்காங்க சாலட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜூஸில் இருக்கும். எப்படி இவ்வளோ தான் வந்து நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் திங்ஸ். இதோட மட்டும் இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டாமல் இன்னும் ஒரு ஹெல்த்தி மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். சரி, ஏதோ ஒரு பேர் நான் உங்களுக்கு செய்து முடிய ஒரு நேம் ஒன்று வைக்கிறேனே, அந்த மில்க் ஷேக்கும் வந்து செய்து காட்டும் அப்படின்றது. சரி, எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக அதுக்கு அப்புறம் நாங்கள் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு போவோம். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற மில்க் ஷேக்குக்கு நான் ஒரு எத்தனை ml 150 ml பாலை வந்து சூடாக்கி வச்சுருக்கிறேன். 2 தரம் கொதிக்க விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜுக்கு வச்செடுத்தேன். 2 தரம் இப்போ இதுக்கு முன்னே தான் வச்சேன் நான். அதில் வந்து அந்த பாலோட சூடே வந்து இன்னும் போகலை. பரவாயில்ல, நான் செய்து போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கொஞ்சம் கூலான அப்புறம் உங்களுக்கு காட்டுறேனே. சரியா, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 150 ml பால், இது கொக்கோ பவுடரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் போடுறேன். 2 வேணாம், 1.5. சரியா, அதோட வந்து நான் அன்றைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த மிக்ஸில் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ டைம் கிட்டத்தட்ட ஒரு 6:37 ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் யூஸ் பண்ணிடல. அப்போ நைட் அப்படின்னா ஒரு டீயோட வந்து மில்கோட இந்த இது சேர்த்து தான் பிடிக்க போகிறேன். சரி, அதுக்கு பதிலாக மில்க் இருக்க சேர்க்குறேன் நான். அப்போ இதோடையே சேர்த்து குடிப்பேன் அப்படின்ட்டு. சரியா, இது வந்து பனானா இதர வாழைப்பழம் அன்றைக்கி வாங்கினேன். ஸோ இப்போ பழம் வந்து சரியான வீட்டில் தானே, அதோட சரி பழமும் நிறைய சாப்பிட்றது. சரி, 2 சாப்பிட்டு அடுத்த நாள் வச்சாலே வந்து அது நல்லா கனிஞ்ச பிறகு அது அப்படியோ பழுத போய் வீசத்தான் வேணும். அதால் சரி அப்படின்ட்டு கட் பண்ணி ஃப்ரீசருக்கு வச்சு விட்டுனேன். சரி, அந்த பனானால தான் இங்கே அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 month மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படிக்கு நான் இதர வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணுறேன். இதரையை விட கதலி வாழைப்பழம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1.5 இதர வாழைப்பழம் அப்படி போடுறேன். இந்த ஷிட் பேக்கை வச்சு நான் வச்சுருந்தேன். சரி, அதை வச்சுட்டு வரனே வழியில் வச்சுருந்த கூட தான் போயிடும். இந்த நான் கொக்கோ பவுடர் போட்டிருந்தேனே, நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம், மெல்ட் பண்ணி ஊற்றிக்கொள்ளலாம். நான் எனக்கு இந்த கொக்கோ பவுடரை இப்போதைக்கு ஓகே. நான் இப்போ சுகர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் ஹனி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு சுகர் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் சுகரை கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
நான் இப்போ ஹனி ஊற்றி தான் சேர்க்க போகிறேன். இது வந்து இந்த ஹனி நான் இதோட வாங்கினது இல்லை. நான் பாட்டிலில் கிளிநொச்சியில் இருந்து இவர் 1 லிட்டர் 750 ml கிளாஸ் பாட்டிலில் வாங்கிட்டு வந்த ஹனி. அந்த பீருக்கு தானே தேனின் அந்த இது கூட இதுக்குள்ளே இருக்குது. ஒரிஜினல் தேன் இது, ஒரிஜினல் ஹனி. சரி, இதுக்குள்ளே அந்த முதல் நான் யூஸ் பண்ண அந்த எம்டியாக இந்த பாட்டில் இருந்தபடியே இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணா இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுது. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் அப்படி கிரைண்ட் பண்ணேன். இப்போ இதை நாங்கள் சர்வ் பண்ணுவோம். பனானாண்ட மனம் அப்படியே தெரியுது. செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பிங்காக சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் போடுவோம். சொல்கிறேன், சாக்லேட் பேனா ஹெல்த்தி மில்க் ஷேக் ரெடி. சரியா? இதை நீங்கள் இது கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்மூத்தியோட கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உண்மையான கமெண்ட்டை கீழே கொடுங்க. ஷேர் பண்ணுறாக்க ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, கட்டாயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான வ்ளாகோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.